ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸர்ஸ் மசால்ச்சி வாட்ச்மேனுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் என்ன மாதிரியெல்லாம் நடக்கும், என்ன மாதிரியெல்லாம் ப்ராக்டிக்கல் வரும், எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்துட்டே வரோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாமோட ரிசல்ட் இப்போ நாங்கள் கூடிய சீக்கிரமே செலெக்ஷன் லிஸ்ட் அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நமக்கு ஜனவரியில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்க போகுது. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் நமக்கு இருக்கும், என்ன மாதிரியெல்லாம் நமக்கு செய்முறை என்ன மாதிரியெல்லாம் செய்ய சொல்லுவாங்க, என்ன மாதிரியெல்லாம் கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டே வரோம். ஸோ இந்த வீடியோலையும் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் நியூவாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டு 2 வீடியோவில் பெண்களுக்காக நிறைய பெண்களுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் வரும் அப்படின்றத பற்றி நான் நிறைய சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, ஒரு சில ஆண்களுக்கெலாம் என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் கொடுப்பாங்க, ப்ளஸ் பெண்களுக்கும் அதே மாதிரி ப்ராக்டிக்கல் வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அயர்ன் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஷர்ட்டாக இருக்கட்டும், ஒரு சுடிதாராக இருக்கட்டும், ஒரு சாரியாக இருக்கட்டும், கண்டிப்பாக நமக்கு அயர்ன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2021 நடந்த எக்ஸாமில் அயர்ன் பண்ண, அதாவது நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷர்ட் அயர்ன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதே நீங்கள் விமனாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ஒரு புடவை கரெக்டாக மடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா, சும்மா சாதா புடவை கிடையாது, ஒரு கஷ்டமான ஒரு சில்கி சாரியாக இருக்குதுன்னா அதை நமக்கு கரெக்டாக புடவை மடிக்க தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா 2வதாக பார்த்திங்கன்னா, பெட்ஷீட் ஆகட்டும். பெட்ஷீட் நமக்கு படிக்க நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பெட்ஷீட் இல்லை, அது நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா திக்கான பெரிய பெட்ஷீட்டாக இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெட்ஷீட்டெல்லாம் நமக்கு மடிக்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெட்டில் பெட் கவர் போட தெரியும். கண்டிப்பாக பெட் கவர் ப்ராப்பராக நமக்கு பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி சும்மா சுற்றி 4 பக்கம் இருக்கக்கூடாது. ப்ராப்பராக நமக்கு பெட் கவர் போட தெரிஞ்சிருக்கணும். தலகாணி உரை, பெட் கவர் இதுவும் நமக்கு ப்ராக்டிக்கலாக கொடுப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுகள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெட் கவர் போட்டு ஜட்ஜோட வீட்டிலலாம் முடிச்சிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த பெட்டுக்கு ஒரு கவர் 4 பக்கமும் க்ளோஸடாக ஒரு கவர் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு பெட்ஷீட்டு மேலே கவர் பண்ணி 4 பக்கமும் கவர் பண்ணி ஒரு பெட்ஷீட் போடணும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா, பெட்ஷீட் போட்டணும். தலகாணி வர பில்லோ எல்லாம் ப்ராப்பராக வைக்கணும். அதுவுமே நமக்கு ப்ராக்டிக்கலாக கொடுக்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தோரணம் கண்டிப்பாக கட்ட தெரிஞ்சுக்கணும். ஒரு மாவிலை தோரணமோ இல்லை வெத்தலை தோரணமோ நீங்கள் கட்ட தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக தோரணம் கட்டுறதுக்கு யாரானா ஒருத்தருக்கு இந்த ப்ராக்டிக்கல் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஷர்ட்டோட பட்டன் தைக்க தெரிஞ்சுக்கணும். இது 2 ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே பொறுத்தவங்க. கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கலில் கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஷர்ட்டோட பட்டன் தைக்க தெரிஞ்சிடும். பட்டனும் தைக்கணும். ஜாக்கெட் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஊக்க தைக்க தெரிஞ்சிடும். அதாவது நம்ம ஜாக்கெட்லலாம் இருக்கும், நம்ம அம்மா யூஸ் பண்ணுற ஜாக்கெட்லலாம் இருக்கும். அந்த மாதிரி ஊக்கும் நீங்கள் உங்களுக்கு தைக்க தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. யாரானா ஒருத்தருக்காவது இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் வைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கைத்தையல் தைக்க தெரியும். ஏதாவது ஒரு சட்டையோ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ ஏதாவது ஒரு கிழிஞ்சிருக்குன்னா நம்ம வீட்டிலே ஊசி வச்சு நம்ம கைத்தையல் தைப்போம். அந்த மாதிரி கைத்தையல் நமக்கு ப்ராப்பராக தைக்க தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே கண்டிப்பாக ப்ராக்டிக்கலில் ஆல்ரெடி 2021 கேட்கப்பட்ட ப்ராக்டிக்கலில் இதுவுமே கண்டிப்பாக தைக்க கைத்தையல். அதாவது நீங்கள் மிஷினில் தைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது எல்லாருக்கும் கிடையாது. அப்படின்னு பார்த்தா எல்லாருமே டெய்லரிங் முடித்தவங்க தான் அந்த மாதிரி
மாதிரி பண்ண முடியும். அதெல்லாம் வந்து கிடையாது. கைத்தையல் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு கைத்தையல் வந்து கண்டிப்பாக வந்து போட தெரிஞ்சுக்கணும். இதே நீங்கள் வாட்ச்மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா வாட்ச்மேனுக்கு கண்டிப்பாக மரம் ஏற தெரிஞ்சுருக்கணுங்க. இதை வந்து எல்லா ஜட்ஜஸோட வீட்லேயும் மாங்காய் மரம் இருக்கலாம், தென்னை மரம் இருக்கலாம். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஏற சொல்லி உங்களுக்கு பரிசு கொடுக்குறோம். அந்த மாதிரி விஷயங்களும் வந்து ப்ராக்டிக்கலில் வைக்கலாங்க. கண்டிப்பாக வந்து மரம் ஏற தெரியாட்டாலும் பரவாயில்ல, தெரிஞ்சிருந்தால் வந்து ரொம்பவே வந்து நல்லது. இது ப்ராக்டிக்கலில் கேட்காட்டிலும் நீங்கள் ஒர்க்குக்கு போன பிறகு கண்டிப்பாக இந்த மாதிரி வேலைகளும் வந்து இருக்குங்க. நீங்களாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சைக்கிளோ ஒரு ஸ்கூட்டியோ வந்து ஓட்ட தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது வெளியில் வந்து ஒரு வேலைக்காக அனுப்புகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாது, எனக்கு வந்து பைக் ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஜெராக்ஸ் கடைக்கோ இல்லை ஒரு எமர்ஜென்சியாக வேறு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது ஒன்றுக்கு நம்மளை போயிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு சைக்கிளாவது ஓட்ட தெரிஞ்சிருக்கணுங்க. ஸ்கூட்டி தான் ஓட்டணும், நீங்கள் லைசன்ஸ் தான் வச்சுருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு எமர்ஜென்சிக்கு போயிட்டு வர அளவுக்கு பக்கத்தில் போயிட்டு வர அளவுக்கான நமக்கு ஒரு வெஹிக்கிள் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதே வந்து நீங்கள் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து இந்த வேலைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செக் புக் வந்து ஃபில்லப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு வந்து செல்லான் வந்து கண்டிப்பாக வந்து ஃபில்லப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதை மாதிரி வந்து ப்ராக்டிக்கல் கொடுக்கறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு செல்லானை கொடுத்து உங்களை ஃபில்லப் பண்ணிட்டு வர சொல்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது பணம் போகிறதுக்கான செல்லானும் வந்து ஃபில்லப் பண்ண சொல்லலாம், ஒரு வேளை பணம் எடுக்கிறதுக்கான செல்லானும் வந்து நம்மளை ஃபில்லப் பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்களுமே வந்து நமக்கு ப்ராக்டிக்கலில் கேட்குறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி பேசிக்காக வந்து பூக்கட்ட தெரிஞ்சிருக்கணும். இது கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலில் கேட்பாங்க. உங்களுக்கு மல்லிகைப்பூ தான் வந்து கட்ட தெரியும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து முல்லைப்பூவோ இல்லை ஜாதி மல்லி ஏதாவது ஒரு பூ கட்ட தெரிஞ்சாலே போதும். அதாவது சில பேருக்கு பூ கோர்க்க தெரியும், சில பேருக்கு வந்து பூ கட்ட தெரியும். அந்த மாதிரி வந்து விஷயங்களும் வந்து நம்ம ப்ராக்டிக்கலில் வைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குங்க. ஸோ கட்ட தெரியாதவங்க ஒரு எமர்ஜென்சிக்கு சும்மா வந்து ஒரு தோரண மாதிரி இருக்கும், கொஞ்சம் கேப் விட்டு கூட கட்டுறதுக்கு கொஞ்சம் பழகிக்கோங்க. இதுவுமே வந்து நமக்கு ப்ராக்டிக்கலுக்கு சப்போஸ் இது ப்ராக்டிக்கலில் கேட்டு உங்களுக்கு தெரியலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அதுக்கான ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ வந்து நமக்கு வீணாக போய். ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 70 மார்க் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் தான் வந்து ப்ராக்டிக்கல் கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸாமை விட ப்ராக்டிக்கலில் பொறுத்தளவில் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே வந்து ஸ்கோர் பண்ணாங்க. தெரியாத விஷயங்களை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம ப்ராக்டிக்கலில் ஸ்கோர் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மேலும் சில தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.